ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரோஸ் த போர்ட்ரைட் ஆஃப் அ லேடி ரிட்டன் பை குஷ்வந்த் சிங். நான் இந்த பேராகிராஃபை ஒவ்வொன்றா ரீட் பண்ணி அதுக்குரிய மீனிங் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட புக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதோடு நீங்கள் கம்பேர் பண்ணி மீனிங்கை புரிஞ்சுக்கலாம். ஹியர் இஸ் a story that brings out the bond between the author and his loving grandmother. இந்த கதை எப்படிப்பட்ட கதைன்னா, நம்மளோட குஷ்வந்த் சிங் ஆத்தர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் அவங்களோட கிராண்ட்மதர், அதாவது அவங்க பாட்டிக்கும் எப்படி பாண்ட் எப்படி இருந்தது, அவங்க ரெண்டு பேரோட பிணைப்பு எப்படி இருந்தது பற்றின கதை தான் இது. மை கிராண்ட்மதர், லைக் எவ்ரிபடிஸ் கிராண்ட்மதர், வாஸ் அன் ஓல்டு உமன். எல்லாரோட பாட்டியை போலவும் அவங்களோட பாட்டியும் ஆத்தரோட பாட்டியும் ரொம்ப ஒரு வயதானவங்க. She had been old and wrinkled for the 20 years that I had known her. அவருக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே அவங்க பாட்டி வந்துட்டு ரொம்ப வயசானவங்களாகவும், ரிங்கிள்டுனா சுருக்கம், கணத்தில் சுருக்கம்லாம் இருக்கும்ல, தோளில் சுருக்கம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு 20 வருஷமாக அவங்க இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. People say that she had once been young and pretty and had even had a husband, but that was hard to believe. பீப்புள்னால் அவங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு காலத்தில் வந்துட்டு இவங்க ரொம்ப இளமையாகவும் அழகாகவும் இருந்ததாகவும் இவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்துட்டு ஆத்தர்னால் நம்பவே முடியலையா. மை கிராண்ட்ஃபாதர்ஸ் போர்ட்ரேட் ஹங் above தி மேண்டல் பீஸ் இன் த ட்ராயிங் ரூம். அவங்க தாத்தாவோட, அதாவது அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபோட்டோ எங்கே தொங்கிட்டுருக்கோன்னா, ஒரு உடன் ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கிற ஒரு உடன் ஸ்டோரேஜில், உடன் ஷெல்ஃப் நம்ம பார்த்துப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஷெல்ஃபில் அவங்களோட ட்ராயிங் ரூமுக்கு மேலே வந்துட்டு தூங்கிட்டு இருக்குமா. இதில் போர்ட்ரேட்டுங்கிறது என்னென்னா ஃபோட்டோ. ஹீ ஓர் அ பிக் டர்பன் அண்ட் லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ். ஹிஸ் லாங் ஒயிட் பியர்ட் கவர்ட் தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் செஸ்ட் அண்ட் ஹீ லுக்ட் அட்லீஸ்ட் 100 years old. இந்த லைனில் அவங்க தாத்தாவை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவங்க தாத்தா எப்படி இருப்பார்னா, அவருக்கு பெரிய தலப்பா கட்டியிருப்பார். அவரோட உடைகள் எப்படி இருக்கும்னா, நல்ல லூஸான தளர்ந்த உடைகளாக இருக்கும். ஹிஸ் லாங் ஒயிட் பியர்ட் கவர்டு த பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் செஸ்ட். அதாவது அவங்களோட வெள்ளை நீர் தாடி வந்துட்டு அவர் செஸ்ட்டு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹீ லுக்ட் அட்லீஸ்ட் 100 years old. அவரை பார்க்குறதுக்கு ஒரு 100 years வயசான ஒரு தாத்தா மாதிரி தெரிகிறாரு. He did not look the sort of person who would have a wife or children. அவரை பார்த்தா அவருக்கு வந்துட்டு ஒரு மனைவி குழந்தைங்கள்லாம் இருந்த மாதிரியே தெரியலாம், ஏன்னா அவ்வளோ ஓல்டாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. He looked as if he could only have lots and lots of grandchildren. அவரை பார்க்குறதுக்கு நிறைய பேரம்பேத்திகள் எடுத்தவர் மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனால் அவரை பார்த்தா வந்துட்டு ஒய்ஃபோ இல்லை குழந்தைங்களோ வச்ச மாதிரி இல்லை, ஏன்னா அவரோட யங் ஃபோட்டோ இல்லை, ஒரு ஓல்டு ஃபோட்டோ தான் அந்த குழந்தைங்க பார்க்குறாங்க, அதாவது பேரம்பேத்திகள் பார்க்குறாங்க. ஸோ அதை பார்த்தா அவங்களுக்கு என்ன தெரியும்னா, இவரை பார்த்தா வந்துட்டு ஒரு காலத்தில் எங்கே இருந்த மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்க நினைக்கிறாங்க. As for my grandmother, being young and pretty, the thought was almost revolting. உங்கள் தாத்தாவை பற்றி அப்படி தோணுதுன்னா, உங்கள் பாட்டியை பார்க்குறப்போ உங்களுக்கு அப்படி தான் தோணுது. இது வந்துட்டு ஒரு கிளர்ச்சி, ரிவால்ட்டிங்கிறது கிளர்ச்சி. ஸோ அது வந்துட்டு நம்பவே முடியாத ஒரு விஷயமாக அவங்க நினைக்கிறாங்க. நம்ம பாட்டி ஒரு காலத்தில் எங்கே இருந்திருப்பாங்க, நம்ம தாத்தா ஒரு காலத்தில் எங்கே இருந்திருப்பாங்க, அதெல்லாம் இந்த குழந்தைங்களால் நம்ப முடியாது. She often told us of the games she used to play as a child. அவங்க பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன வயசில் நாங்கள் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் விளையாண்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க என்னென்ன விளையாட்டு விளையாண்டாங்கன்ட்டு அவங்க பேர குழந்தைங்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. That seemed quite absurd and undignified on her part, and we treated it like the fables of the prophets she used to tell us. நம்ம பாட்டி கதைகள்லாம் சொன்னால் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்ததான்ட்டு நம்மளால் நம்பவே முடியாது. ஸோ சில டைம் வந்துட்டு நம்ம அதை காமெடியாக எடுத்துப்போம். சில டைம் வந்துட்டு அதை வந்துட்டு என்ன இதெல்லாமா நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். இதெல்லாம் வந்துட்டு அந்த பாட்டி வந்துட்டு சொல்லுவாங்கள்ல, இப்போ சொல்கிறப்போ வந்துட்டு இங்கே ஃபேபிள்ஸ்னு என்னதுன்னா கட்டுக்கதைகள் ஆர் கதைகள்னு சொல்லலாம். ப்ராஃபெட்ஸ்னால் தீர்க்கதரிசி. அதாவது சில குழந்தைங்க என்ன பண்ணுங்க, அப்படியே ஆர்வமாக உட்காந்து கேட்குங்க, ஏதோ கேட்காததை கேட்ட மாதிரி. அந்த மாதிரி கேட்குறப்போ அந்த கதைகள்லாம் வந்துட்டு அப்சர்ட்னா ஃபன்னி,
ரொம்ப ஒரு கேலியாகவும், அன்டிக்னிஃபைட்னா கண்ணியமற்ற, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஃபீல் ஆகுமா. ஏன்னா இந்த கதையை வந்துட்டு ஏன் இவங்க ஏதோ புதுசாக கேட்குறாங்க அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது நடந்த ஒரு நிகழ்ச்சி, நடக்காத நிகழ்ச்சி மாதிரி கேட்குறாங்களே அப்படின்றப்போ அவங்க பாட்டிக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. She had always been short and fat and slightly bent. Her face was a crisscross of wrinkles running from everywhere to everywhere. இப்போது இந்த பேராகிராஃப் எல்லாம் அவங்க பாட்டி எப்படி இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்க பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னா ஷார்ட்டாக இருக்காங்க, ஷார்ட்டாக ஃபேட்டாக, அதாவது நல்ல பப்ளியாக இருக்காங்க, கொஞ்சம் குனிஞ்சிருக்காங்க. ஏன்னா ரொம்ப வயசாகிடுச்சுல, அதனால குனிஞ்சிருக்காங்க. Her face was a crisscross. Crisscrossனா குறுக்கும் நெடுக்குமா. Crisscross of wrinkles running from everywhere to everywhere. அவங்க ஃபேஸை பார்த்தா குறுக்கும் நெடுக்குமா ஓடிட்டுருக்க ரிங்கிள்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Because she is too old. Now we were certain she had always been as we had known her. இப்போது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பாட்டி எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ இருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் அவங்களுக்கு தெரியல. Old, so terribly old that she could not have grown older and had stayed at the same age for 20 years. ரொம்ப வயசானவங்க மட்டும் இல்லை, ரொம்ப வயசானவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இந்த 20 வருஷத்தில் அவங்களுக்கு வயசான மாதிரியே தெரியலை அப்படின்னு ஆத்தர் ஃபீல் பண்ணுறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எப்படி பார்க்குறப்ப எவ்வளோ வயசானவங்க மாதிரி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. She could never have been pretty, but she was always beautiful. அவங்க அழகாக இருந்ததில்லை, ஆனால் எப்போவுமே அழகாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு கான்ட்ரடிக்டரியாக தான் இருக்குது. பட் இங்கே ப்ரிட்டின்னு எப்படி மீன் பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி யங்காக வந்துட்டு இவங்கள பார்த்ததில்ல, பட் அவங்க எப்போயுமே பியூட்டிஃபுல்னு சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறதுக்கு எப்போயுமே அழகானவங்க. She hobbled about the house in spotless white with one hand resting on her waist to balance her stoop and the other telling the beats of her rosary. இதில் வந்துட்டு ஹாபிள்டுங்கிறது வந்துட்டு தடுமாறி, அதாவது அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க தடுமாறி நடப்பாங்களாம். இன் ஸ்பாட்லெஸ் ஒயிட் அப்படின்னா அவங்களோட உடைகள் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஸ்பாட்லெஸ் ஒயிட்டாக இருக்குது. ஒன் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆன் ஹர் வேஸ்ட், ஒரு கை வந்துட்டு எப்படி இருக்கும்னா அவங்க வெயிஸ்ட்டை வந்துட்டு இருக்கும். எதுக்காகனா டு பேலன்ஸ் ஹர் ஸ்டூப்னா வந்துட்டு குனியிறது. இந்த குனியிறதை வந்துட்டு தடுக்கிறதுக்காக. நல்லா பாட்டிங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி வந்துட்டு ஒரு கையை வச்சுட்டே நடப்பாங்க. ஏன்னா அவங்களோட அந்த கூன் இருக்குல்ல, அந்த கூன் கிட்ட இருந்து அந்த கூன் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கையை வச்சுட்டே நடப்பாங்க. அந்த மாதிரி இவங்களும் நடக்கிறாங்க. அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அண்ட் த அதர் டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி. இதில் ரோசரிங்கிறது ஜெபமாலை, கிறிஸ்டியன்ஸ்லாம் ஜெபமாலை வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஜெபமாலையிலேருந்து இன்னொரு கை வந்துட்டு ஜெபமாலையிலேருந்து எப்போ பார்த்தாலும் பீட்ஸை வந்துட்டு ஊட்டிகிட்டே இருக்கும். Her silver locks were scattered untidily over her pale, puckered face and her lip constantly moved inaudible. Her silver locks, இங்கே லாக்ஸுங்கிறது எதை குறிக்குதுன்னா ஹேர், நம்மளோட ஹேர் இருக்குல்ல அது குறிக்குது. அது வந்துட்டு அன்டைட்லினா வந்துட்டு நீட்டாக சீவாமல் இருக்கிறது. பொதுவாக பாட்டிகளுக்கெலாம் ஹேர் வந்துட்டு அன்டைடாக தான் இருக்கும். அவங்க ஜாஸ்தியாக அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கு மேலே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களோட அன்டைடு ஹேர் வந்துட்டு அவங்க ஃபேஸில் பியூக்கட் அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சுருக்கமான ஃபேஸில் வந்துட்டு சிதறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேர் லிப்ஸ் கான்ஸ்டன்ட்லி மூவ்ட் inaudible. அவங்களோட உதடுகள் வந்துட்டு இன்ஆடிபிள்னா சவுண்டே கேட்காம இதே முணுமுணுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை முணுமுணுக்கிறாங்க அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி, அதாவது அவங்க எப்போ பார்த்தாலும் ப்ரேயர் பண்ணிகிட்டே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களாம். இன்ஆடிபிள் ப்ரேயர்ஸாக அவங்க எப்போ பார்த்தாலும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்காங்க. எஸ், ஷி வாஸ் பியூட்டிஃபுல். ஆமாம், அவங்க ரொம்ப அழகு தான். ஷி வாஸ் லைக் த வின்டர் லேண்ட்ஸ்கேப் இன் த மவுண்டைன்ஸ், an expanse of pure white serenity, breathing peace and contentment. அவங்கள பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னா வின்டர் லேண்ட்ஸ்கேப்னால் வந்துட்டு நிலப்பரப்பு, ஒரு குளிர்காலத்தில் இருக்க நிலப்பரப்பு மாதிரி இருக்காங்க. எங்கே இருக்கிற நிலப்பரப்புனா மவுண்டைன்ஸ், நம்ம கொடைக்கானல் ஊட்டி எங்கேயா போனால் குளிர்காலத்தில் நிலப்பரப்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் பியோர் ஒயிட், இது எது படர்ந்து இருக்குன்னா எக்ஸ்பான்ஸுங்கிறதுங்க படர்ந்து இருக்கிறது. பியோர் ஒயிட், அவங்க
சுத்தமான ஒரு ஒயிட்டால் ஆன லேண்ட்ஸ்கேப், மலைகளில் இருக்க லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. ஸ்டர்னிட்டி, ப்ரீத்திங், பீஸ் அண்ட் கண்டென்ட்மெண்ட். நம்ம அங்கே போனீங்கன்னா, நம்ம இங்கே இப்போ ஹில் ஸ்டேஷன் போனாலே வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ அங்கே ஸ்டர்னிட்டிங்கிறது என்னென்னா அமைதி தான். கண்டென்ட்மெண்ட்னா மனநிறைவு. ஸோ நம்ம அங்கே போனால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலிங்ஸ் தான் இவங்களோட கேரக்டராக சொல்கிறாங்க. ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் மனநிறைவாகவும் இருக்கான் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸு. மை கிராண்ட் மதர் அண்ட் ஐ வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். மை பேரண்ட்ஸ் லெஃப்ட் மீ வித் ஹர் when they went to live in the city and we are constantly together. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சில பேர் வந்துட்டு சிலர் வீட்டில் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்துட்டு ஃபாரினில் இருப்பாங்க, இல்லைனா அவங்க அப்பா அம்மா தொழில் விஷயமாக வெளியில் இருப்பாங்க. பாட்டி கிட்டக்க வந்துட்டு பேர பிள்ளைங்க வளருவாங்க. அதே மாதிரி தான் ஆத்தரும் வளர்ந்துருக்காங்க. அவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க, பாட்டியும் அந்த ஆத்தரும். அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு இவங்களை விட்டுட்டு ஒரு சிட்டியில் போய் வாழ்கிறாங்க. அதனால் இவங்க எப்போவுமே ஒன்றா தான் இருக்கிறாங்க. பாட்டியும் ஆத்தரும் எப்போவுமே ஒன்றா தான் இருக்கிறாங்க. She used to wake me up in the morning and get me ready for school. அவங்க தான் காலையில் ஆத்தரை எழுப்பி விட்டு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவாங்க. She said her morning prayers in the monotonous sing song while she bathed and dressed me in the hope that I would listen and get to know it by my heart. I listened it because I loved her voice but never bothered to learn it. அவங்க ரெடி பண்ணுறப்ப என்னென்னா, எப்போவுமே ஒரே பாட்டை, மோனோட்டனஸ்னால் தொடர்ந்து ஒரே பாட்டை, டெய்லியும் ஒரே பாட்டை பாடிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்கள குளிப்பாட்டுறதுலேருந்து, அவங்க ஆத்தரை ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க எதை நினச்சி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம இந்த பாட்டை கேட்டுகிட்டே, இப்போ எப்பயுமே நம்ம விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தோம்னா நம்மள அறியாமலே நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சிருந்தானே, அதே மாதிரி ஆத்தரும் வந்துட்டு இந்த பாட்டை கேட்டு 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 கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நினச்சிருக்காங்க. அதனால் அந்த ப்ரேயர் சாங்கை பாடிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆத்தருக்கு வந்துட்டு அவரோட அந்த பாட்டியோட வாய்ஸ் பிடிச்சிருக்குது, அந்த சாங்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் வந்துட்டு அதை கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே வந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Then she would fetch my wooden slate which she had already washed and plastered with yellow chalk. ஃபெச்சுங்கிறது இங்கே எடுக்கிறது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடன் ஸ்லேட், நம்ம சின்ன வயசில் ஸ்லேட்லாம் யூஸ் பண்ணிப்போம்ல, நீங்கள் முன்ன 90ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி வந்துட்டு வுட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் லேட்டரில் தான் பிளாஸ்டிக் வந்துச்சு. ஸோ அந்த உடன் ஸ்லேட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி அதில் எல்லோ கலர் சாக் பீஸை எடுத்து வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்கூல் போகிறதுக்கு ரெடியாகிறதுக்காக ஆத்தர்கிட்ட கொடுக்குறாங்க. டைனி எர்த்தன் இங்க் பாட். இங்கே எர்த்தன்னா வந்துட்டு நம்ம தெரியும், மண்ணால் ஆன பொருட்கள். ஸோ அங்கே வந்துட்டு இங்க் பாட்லாம் வந்துட்டு அப்போ வந்துட்டு கிளாஸ்லேயோ இல்லை எதுலேயோ இருக்காது போல், எர்த்தன் திங்ஸ்லாம் தான் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு இங்க் எடுத்து இங்க் பாட்டை வச்சுருக்குறாங்க. அண்டர் ரெட் பென், அவங்களுக்கு ரெட் கலரில் ஒரு பென் இருக்குது. டை தம் ஆல் இன் அ பண்டில் அண்ட் ஹேண்ட் இட் டு மீ. இது எல்லாத்தையும் வந்துட்டு டைப் பண்ணி அதை என்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. ஆஃப்டர் அ பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் அ திக் stale chapati with a little butter and sugar spread on it, we went to school. பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு எப்போவுமே என்னென்னா நல்லா திக்கான ஸ்டேல்னா ரோல்டு, சுருட்டின சப்பாத்தி. அதில் என்னென்னா பட்டர் கலந்துருப்பாங்க. சப்பாத்தி வந்துட்டு போடுறப்பயே பட்டர் கலந்து அது மேலே சீனி தூவி விட்டுருப்பாங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டாக. இங்கே ஸ்கூலுக்கு போகிறப்ப பாட்டி வந்துட்டு இவங்ககிட்ட கொடுப்பாங்க. She carried several stale chapatis with her for the village dogs. அவங்க இந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்டேயும் நிறைய சுருள் சப்பாத்தியை வச்சுருப்பாங்க. எதுக்காகனா, அங்கே தெருவில் போகிறப்ப அந்த நாய்கள் இருக்குல்ல, அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக. When my parents were comfortably settled in the city, they sent for us. அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு சிட்டியில் செட்டில் ஆனதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டுக்கிறாங்க. That was turning point in our friendship. அப்போ தான் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. Although we shared the same room, my grandmother no longer came to school with me. இவங்க 2 பேரும் ஒரே இடத்த தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஒரே ரூமை தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் முன்ன மாதிரி பாட்டி வந்துட்டு இவங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதில்லைன்னு சொல்கிறாரு ஆத்தர். I used to go to an English school in a motor bus. அப்போது ஸ்கூல் வேன்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஸ்கூல் வேனில் இவங்க ஒரு இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு போகிறாரு ஆத்தர். There were no dogs in the street. அப்போ அவங்க பாட்டிக்கு சாப்பாடு போகிறதுக்கு அந்த இடத்துல பெரிய திருநாய்கள்லாம் ஒன்றும் இல்லை. She took to feeding sparrows in the courtyard of our city house. இப்போ அவங்க சிட்டிக்கு வந்ததுனால அவங்களுக்கு இப்போ என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னா,
ஸ்பேரோஸ்னால் வந்துட்டு அங்கே சின்ன சின்ன சிட்டுக்குருவிகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு இவங்க ஃபீட் பண்ணுறாங்க. இது எங்கே இருக்குன்னா, கோர்ட்யார்ட்னா முற்றம், வீட்டோட முற்றம் சொல்லுவாங்கள்ல, அவங்க சிட்டி ஹவுஸ் முற்றத்தில் வந்துட்டு ஸ்பேரோஸ்க்கெலாம் அவங்க சாப்பாடு போடுறாங்க. As the years rolled by, we saw less of each other. காலங்கள் உருண்டோடின நாங்கள் எங்கள் 2 பேரையும் பார்த்துக்கிறதே வந்துட்டு ரொம்ப குறைவாயிடுச்சு. For some time, she continued to wake me up and get me ready for school. சில நேரங்களில் அவங்க பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆத்தரை எழுப்பி விட்டு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விடுவாங்களாம். When I came back, she would ask me what the teacher had taught me. ஸ்கூலை விட்டு வந்ததுக்கப்புறம் ஆத்தர் கேட்டாக்க டீச்சர் கேட்பாங்களாம், பாட்டி கேட்பாங்களாம், டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. I would tell her English words and little things of Western science and learning. அப்போ ஸ்கூலில் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, வெஸ்டர்ன் சயின்ஸை பற்றியும் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு ஆத்தர் வந்துட்டு பாட்டிக்கிட்ட சொல்லுவாங்களாம். The law of gravity, the Archimedes principle. law of gravity-னா புவியீர்ப்பு விசை. ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல்னால் எப்படி வந்துட்டு இந்த உலகம் வந்துட்டு உருண்டையாக இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு உலகம் வந்துட்டு சட்டையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆர்கிமெடிஸ் ஃபிலாசபிக்கு அப்புறம் தான் இந்த வேர்ல்ட் பீயிங் ரவுண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறாங்க, பிரின்சிபலுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்கூலில் கற்றுக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு பாட்டிக்கிட்ட யார் சொல்லுவான்னா ஆத்தர் சொல்லுவாங்க. This made her unhappy. She could not help me with my lessons. ஆனால் அவங்க பாட்டிக்கு வந்துட்டு இதெல்லாம் கேட்குறப்போ சந்தோஷமாகவே இருக்காதான். ஏன்னா அவங்களால இந்த மாதிரி பாடங்களுக்கு சொல்லி கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக. She did not believe in the things they taught at the English schools and was distressed that there was no teaching about God and the scriptures. அவங்களுக்கு வந்துட்டு இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் இருக்குல்ல, அங்கே சொல்லி கொடுக்குறத பற்றி எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லையா. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கும். என்னென்னா, அவங்க ஏன் வந்துட்டு கடவுளை பற்றியும் ரிலீஜியஸ் புக்ஸ் ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லித்தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மன வருத்தம் இருந்தது. One day I announced that we were being given music lessons. ஒன் டே வந்துட்டு என்ன பாடிக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மியூசிக் லெசன்ஸ் எடுத்துக்க போகிறேன்னு சொல்கிறார் ஆத்தர். She said nothing but her silence meant disapproval. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அவங்க அதை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணவெல்லாம் மாட்டாங்க, ரொம்ப அமைதியாகிடுவாங்க. ஸோ அவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு அந்த காரியம் பிடிக்கலன்ட்டு. ஸோ இந்த லெசனை இந்த மாதிரி டீச்சிங் லெசன்ஸ் மியூசிக் லெசன்ஸ்லாம் எடுத்துக்க போகிறேன்னு சொன்னப்போ அவங்க ரொம்ப அமைதியாக இருந்தாங்களாம். She rarely talked to me after that. அதுக்கப்புறம் ஆத்தர் கூட அவங்க அதிகமாக பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. When I went up to university, I was given a room of my own. இப்போ ஆத்தர் என்ன பண்ணுறாரு, காலேஜுக்கு போயிடுறாரு, யூனிவர்சிட்டி போயிடுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா அவருக்குன்னு தனியாக ஒரு ரூம் கிடைக்குது. காமன் லிங்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வாஸ் ஸ்னாப்ட். அதாவது இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பிணைப்பு இருந்ததில்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸ்னாப்டுனா வந்துட்டு பிரேக், கட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. மை கிராண்ட் மதர் அக்செப்டட் ஹர் செக்லூஷன்ஸ் வித் ரெசிக்னேஷன். இல்லை செக்லூஷன்னா தனிமைப்படுத்துறது, ரெசிக்னேஷனாக ஒரு வேலையை விட்டு பதவி நீக்கம் செய்கிறது, இல்லைனா ரெசிக்னேஷன்னா நம்மளே வாலண்டியராக பதவி விட்டு வெளியே வருது. ஸோ அவங்க இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த பிரித்தல், அதாவது இந்த தனிமையை வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு வேலையிலேருந்து ரெசிக்னேஷன் எடுத்துக்கிட்ட மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. She rarely left her spinning wheels to talk to anyone. அவங்க பாட்டி எப்போவுமே ஸ்பின்னிங் வீல் வச்சுட்டு உட்காந்துட்ருப்பாங்க. ஸ்பின்னிங் வீல்ஸ்னால் நம்ம வந்துட்டு நெய்தலுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, நெய்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு வீல் போல் அதை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க எப்போயுமே இருப்பாங்க. அதனால் யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க. From sunrise to sunset, she sat by her wheel, spinning and reciting prayers. ஸோ சன்செட்லேருந்து சன்ரைஸ்லேருந்து ஆரம்பித்து சன்செட் வரையும் அவங்க ஸ்பின்னிங் வீல் கூடயே தான் உட்காந்துட்ருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அங்கன்னா, ஸ்பின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே டைமில் அவங்க வாயில் ப்ரேயர்ஸ் வந்துட்டு எப்போவுமே முணுமுணுத்துட்டே இருப்பாங்க. ஒன்லி இன் த ஆஃப்டர்நூன் ஷி ரிலாக்ஸ்ட் ஃபார் அ வைல் டு ஃபீட் த ஸ்பேரோஸ். இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணுவாங்க, இப்போ ஸ்பேரோஸ். ஸோ ஆஃப்டர்நூன் டைமில் அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்பேரோஸ்க்கு சாப்பாடு போடுவாங்க. While she sat in the veranda breaking the bread into bits, hundreds of little birds collected around her, creating a veritable bedlam of chirping.
இவங்க வராண்டாவில் உட்காந்துப்பாங்க. ஒரு ப்ரெட்டை பிரித்து சின்னதாக பிச்சு அது எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஒரு 100 பறவைகள் வந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்துட்டு அது அவங்க கூட இருந்து சாப்பிட்றது அப்படின்னா ஒரு 100 பறவைகள் வந்துட்டு கீச்சுன்னு கத்துனா, அந்த சர்ப்பிங்கிறது என்னன்னா கீச்சிடுதல். அப்படி கத்துனா எப்படி இருக்கும்னா வெட்லாம்னா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் போன மாதிரி அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி டார்ச்சரிங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. எத்தனை ஒன்றா வந்து கத்துறப்போ நமக்கே பைத்தியம் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணுறாரு. சம் கேம் அண்ட் perched ஆன் ஹர் லெக்ஸ். சில பறவைகள் அவங்களோட காலில் உட்காருது. அதர்ஸ் ஆன் ஹர் ஷோல்டர். சில பறவைகள் அவங்களோட ஷோல்டரில் உட்காருது. சம் ஈவன் sat ஆன் ஹர் ஹெட். சில பறவைகள் வந்துட்டு அவங்க தலையில் உட்காந்துக்குது. ஷீ smiled but never shoo them away. It used to be the happiest half hour of the day of her. அதாவது அவங்க சிரிச்சுட்டே தான் அதுக்கு சாப்பாடு விட்டுறாங்க. ஷூடுனா வந்துட்டு ஷூ சொல்லி துரத்துவோம்ல, அந்த மாதிரி என்றைக்குமே துரத்துனது கிடையாது. அந்த நிமிஷங்கள் இருக்குல்ல, அந்த அரை மணி நேரம் தான் அந்த நாள்லேயே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நேரமாக இருக்குது. When I decided to go abroad for further studies, I was sure my grandmother would be upset. இப்போ ஆத்தர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்ராட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக. ஆனால் இது வந்துட்டு பாட்டிக்கு வந்துட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. I would be away for 5 years and at her age one could never tell. அதாவது இந்த ஆத்தர் வந்துட்டு 5 years வந்துட்டு அங்கே வந்து படிக்கிறோம். ஏன்னா ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுனா 5 years மேபி பிஹெச்டி அதாவது படிப்பார் அப்போல. அப்போது அந்த டைமில் வந்துட்டு உங்களை விட்டு 5 வருஷம் பிரிஞ்சிருக்கணும். ஆனால் அவங்க வயசுக்கு இதை பற்றி அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம். பட் மை கிராண்ட் மதர் குட். அதாவது இந்த வயசில் வந்துட்டு யாருமே அதிகமாக பேச மாட்டாங்க, பேசுகிற அளவுக்கு திறன் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பாட்டினால் பேச முடியுது, ஆத்தரோட பாட்டினால். ஷி வாஸ் நாட் ஈவன் சென்டிமெண்டல். அதாவது சில பேர் வந்துட்டு ரொம்ப மனசு உடுக்கிற மாதிரி நம்ம பெரியறப்ப பேசுவாங்க. நம்ம எங்கேயாவது பெரியறோம்னா நம்ம பேரண்ட்ஸ்லாம் நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுவாங்க. அதாவது பிரியாவிடையே சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஆனால் இந்த பாட்டி அந்த மாதிரி எதுவுமே பேசலை. ஷீ கேம் டு லீவ் மீ அட் த ரயில்வே ஸ்டேஷன் பட் ஷீ டிட் நாட் டாக் ஆர் ஷோ எனி எமோஷன். அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் விடுறதுக்கு தான் வராங்க, ஆனால் அவங்க எதுவுமே பேசலை, பெருசாக ஒன்றும் எமோஷன்ஸ் வந்து காமிச்சிக்கலை. Her lips moved in prayers. Her mind was lost in prayers. அப்போ கூட அவங்க வாய்க்குள்ளேயே ப்ரேயர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க மைண்டெல்லாம் வந்துட்டு ப்ரேயர்ஸ் தான் போயிட்டே இருக்குது. Her fingers were busy telling the beads of her rosary. இந்த ரோசரியில் இருந்த பீட்ஸை வந்துட்டு அப்படி ஒட்டி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. Silently she kissed my forehead and when I left I cherished the moist imprint as perhaps the last sign of physical contact between us. ஸோ பாட்டி என்ன பண்ணுறாங்க, அமைதியாக வந்துட்டு ஆத்தரோட நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க. இங்கே முத்தம் கொடுக்குறத வந்துட்டு அவர் ரொம்ப செரிஷ் பண்ணுறதுன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறாரு. எதனாலனா அந்த மாய்ஸ்ட் இம்ப்ரிண்ட், அவங்க பாட்டியோட அந்த முத்தம் கொடுத்தாங்கன்னா அந்த மாய்ஸ்ட் இம்ப்ரிண்ட் இருக்கும்ல, அது வந்துட்டு அவங்க மேலே படுது. இதுதான் வந்துட்டு இவரோட கடைசி ஃபிசிக்கல் காண்டாக்ட் அப்படின்னு நினைக்கிறார். ஆத்தருக்கும் பாட்டிக்குள்ளே ஃபிசிக்கல் காண்டாக்ட். ஏன்னா அவர் 5 years ஸ்டடிக்க போகிறாரு. மேபி பாட்டி எவ்வளோ நாள் வந்துட்டு உயிரோடு இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இதுதான் கடைசி ஃபிசிக்கல் காண்டாக்ட்னு அவர் நினைக்கிறாரு. பட் தட் வாஸ் நாட் ஸோ. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி இல்லை. ஆஃப்டர் 5 years I came back home and was met by her at the station. 5 வருஷம் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஆத்தர் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு திரும்புகிறப்போ அவங்க பாட்டியை ஸ்டேஷனில் பார்க்குறாங்க. ஷி டிட் நாட் லுக் அ டே ஓல்டர். எப்படி அவங்க சின்ன வயசில் பார்க்குறப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அவங்க யங்காக இருந்தாங்க, எவ்வளோ வயசாக இருந்தாங்களோ அப்படி தான் இருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு வயசே ஆகலைன்னு சொல்கிறாங்க. ஷீ ஸ்டில் ஹேட் நோ டைம் ஃபார் வேர்ட்ஸ். இப்போயுமே அவங்களுக்கு பேசுகிறதுக்கு எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. அண்ட் வைல் ஷீ கிளாஸ்ப்ட் மீ இன் ஹர் ஆர்ம்ஸ். இதை கிளாஸ்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பற்றி கொள்ளுதல். ஹக்குங்கிறது கிடையாது, சும்மா ஜென்டிலாக பண்ணுவாங்க, அதான் கிளாஸ்ப்டு. ஐ குட் ஹியர் ஹர் ரிசைட்டிங் ஹர் ப்ரேயர்ஸ். இப்போ கூட அவங்க பற்றி கொள்ளும்போது கூட அவங்களோட ப்ரேயர்ஸை வந்துட்டு என்னால் கேட்க முடியுதுன்னு சொல்கிறாரு. ஈவன் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை அரைவல் ஹர் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் வேர் வித் ஹர் ஸ்பேரோஸ் whom
she fed longer and with frivolous rebukes. அவங்க முதல் நாள்லேருந்து அவங்க பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருந்த நேரங்கள் எப்போன்னா ஸ்பேரோவுக்கு சாப்பாடு போகிற நேரம் தான். இதில் வந்து ஃப்ரிவோலஸ் அப்படின்னா அற்பமானன்னு சொல்லுவாங்க, ரிபியூக்ஸ்னால் கண்டனம்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி அவங்க பாட்டி இந்த மாதிரி சாப்பாடு போடுறது மற்றவங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த சர்ப் பண்ணுறது வந்துட்டு அது கீச்சிடுறது வந்துட்டு மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ட்டுருக்காங்கல்ல. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எதுனா அந்த ஸ்பேரோவுக்கு சாப்பாடு போடுற அந்த ஆஃப்டர்நூன் டைம் தான். இந்த ஈவினிங் சேஞ்ச் கேம் ஓவர் ஹர். சாயங்காலம் ஆன உடனே திடீர்னு அவங்க வந்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. ஷீ டிட் நாட் ப்ரே. அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல, இப்போ அவங்க ப்ரேயர் பண்ணலை. ஷீ கலெக்டட் த உமன் ஆஃப் த நெய்பர்ஹுட், காட் அண்ட் ஓல்டு ட்ரம் அண்ட் ஸ்டார்டட் டு சிங். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கூட இருப்பாங்கல்ல அவங்க நெய்பர்ஸ், அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஓல்டு ட்ரம் எடுத்து அவங்க பாட ஆரம்பிச்சிடுறாங்க. For several hours, she thumped the sagging skins of the dilapidated drum and sang of the homecoming of warrior. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப நேரமாக தம்புன்னா வாசிக்கிறது, தம்பு வச்சு தானே மோஸ்ட்லி வாசிப்பாங்க அந்த மேளங்கள்லாம். சாகிங்னா தொங்குறது, டிலப்பிடேட்டட் அப்படின்னா ரொம்ப பாலான. ஸோ ஒரு ட்ரம்மை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நேரமாக அது தட்டி 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 பாடிட்டே இருப்பாங்க. என்ன அதோட தீம், அதாவது உங்கள் சாங்கோட தீம் என்னென்னா ஹோம் கம்மிங் ஆஃப் த வாரியர். படை வீரர்கள்லாம் வந்துட்டு போரெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்கல்ல, அதை பற்றின ஒரு பாடல். இப்போ நம்ம பொன்னியின் செல்வன்லாம் பார்த்துருப்போம்ல, இந்த மாதிரி போர் முடிச்சுட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி போர் முடிச்சுட்டு வர்றப்ப ஒரு பாடல். We had to persuade her to stop to avoid overstraining. இதில் வந்துட்டு persuade அப்படிங்கிறதுனா வற்புறுத்துதல். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்கு நீங்கள் இப்படி பாடிட்டே இருக்கீங்க, அவங்க ஃபேமிலி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்தர் இன்க்ளூடிங் பாடாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. That was the first time since I had known her that she did not pray. ஆத்தர் அவங்கள பார்த்ததுலேருந்தே இந்த ஒரே ஒரு தடவை தான் அவங்கள ப்ரேயர் பண்ணாமல் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. த நெக்ஸ்ட் மார்னிங் ஷி வாஸ் இல். நெக்ஸ்ட் மார்னிங் பாட்டிக்கு உடம்பு முடியல. இட் வாஸ் அ மைல்டு ஃபீவர் அண்ட் த டாக்டர் டோல்ட் அஸ் தட் இட் வுட் கோ. அதாவது பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவங்களும் டாக்டர் என்ன சொல்கிறாங்க, இது மைல்டு ஃபீவர் தான், போயிடும்னு சொல்கிறாங்க. பட் மை கிராண்ட் மதர் தாட் டிஃப்ரெண்ட்லி. ஆனால் அவங்க பாட்டி வேறு விதமாக யோசிக்கிறாங்க. ஷீ டோல்ட் அஸ் தட் ஹர் எண்ட் வாஸ் நியர். பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட இறுதி காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ said that since only a few hours before the close of the last chapter of her life. அதாவது அவங்க இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதை பற்றி அவங்க பாட்டி அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. ஷீ ஹேட் omitted to pray. அப்போது பாட்டி வந்துட்டு ப்ரேயர் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. She was not going to waste any more time talking to us. இப்போது அவங்க பாட்டி வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, இவங்க கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. We protested. அதாவது இவங்களாம் எதிர்க்கிறாங்க, எதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணீங்க, ப்ரேயர் பண்ணாமல் இருங்க அப்படின்ட்டு. பட் she ignored our protests. ஆனாலும் அவங்களோட பேச்சையெல்லாம் மீறி பாட்டி என்ன பண்ணுறாங்க, ப்ரேயர் தான் பண்ணுறாங்க. She lay peacefully in bed, praying and telling her beads. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பெட்டில் படுத்துக்கிறாங்க. படுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க பீட்ஸ் இருக்கும்ல அந்த ரோஸ்ரியில் அதை ஒட்டி ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. Even before we could suspect, her lips stopped moving and the rosary fell from her lifeless finger. சஸ்பெக்ட்னா இங்கே வந்துட்டு சந்தேகம், ஆக்சுவலி சந்தேகம் சொல்லாது, எதிர்பாராத விதமாக. ஸோ இவங்க யாருமே எப்போயுமே எதிர்பாராமல் இருப்பாங்கள்ல, அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அவங்க பாட்டியோட வாய் வந்துட்டு ப்ரேயர் சொல்கிறது நிப்பாட்டிடுது. அவங்க ரோசரி கையில் வச்சு விட்டுட்டே இருந்தாங்கள்ல, அது வந்துட்டு கீழே வந்துடுது. ஏன்னா அவங்களுக்கு உயிர் போயிடுச்சு. அவங்க விரல் வந்துட்டு லைஃப்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ லைஃப்லெஸ்ஸாக இருந்தால் ஒரு விஷயத்தை நம்மளால் ஹோல்டு பண்ண முடியாது. அதனால் அந்த ரோசரி கீழே விழுந்துடுது. A peaceful pallor spread on her face and we knew that she was dead. இதில் வந்துட்டு பேலருங்கிறதுனா வெளிரி போயிடுது. ஸோ இறந்ததுக்கப்புறம் அவங்க முகத்தை பார்த்துருப்போம் நம்ம, ரொம்ப அமைதியாக இருக்கும், வெளிரி போயிருக்கும். ரத்த ஓட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுட்டே வரும்ல. ஸோ அப்போ அவங்க ஃபேஸ் பார்க்குறப்ப ரொம்ப வெளிரி போயிருந்தது. ஸோ எல்லாருக்கும் தெரியுது பாட்டி இறந்துட்டாங்க. We lifted her off the bed and as is customary,
laid her on the ground and covered her with a red shroud. இப்போது இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பெட்டில் இருந்து பாட்டியை எடுக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாருமே பண்ணுறது தான். அவங்க இறந்து எந்த பெட்டில் இருக்காங்களோ அதை எடுத்து துணியெல்லாம் மூடுவாங்கள்ல. ஸோ கஸ்டமரிங்கிறத எல்லோரும் பண்ணுறது. இது வந்துட்டு கஸ்டமரிங்கன்னா ஒரு சர்வீஸ் மாதிரி இல்லை, காமனாக எல்லாருமே பண்ணுறது. அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆத்தர். லேட் ஹர் ஆன் த கிரவுண்டில் படுக்க வச்சு ஒரு சிகப்பு துணியால் அவங்கள போட்டுறாங்க. ஷ்ரவுட் அப்படின்னா இங்கே துணி. ஆஃப்டர் அ ஃபியூ ஹார்ஸ் ஆஃப் மார்னிங் வி லெஃப்ட் ஹர் அலோன் டு மேக் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ஹர் ஃபியூனரல்ஸ். எப்பயுமே நம்ம ஒரு விஷயம், நம்ம ஒரு வீட்டில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தில் நம்ம ஒரு சர்டைன் டைம் ஆஃப் பீரியட் நம்ம அழுதுகிட்டே இருக்கிறப்போ நம்ம பேரண்ட்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா திடீர்னு அவங்க அழுதுகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க ஃபியூனரலுக்கு ரெடி பண்ணணும். அதனால் அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து போயிட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட் ஃபியூனரல்னால் அடக்கம் பண்ணுவாங்கள்ல, அதுக்காக வந்துட்டு ரெடி ஆகுறாங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. In the evening we went to her room with a crude stretcher to take her to be cremated. இதில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு வருவாங்க. எப்பவுமே அந்த பாடி தகனம் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரெச்சரில் கொண்டு போவாங்கள்ல. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சர் க்ரூடுன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அது வந்துட்டு கஷ்டமான அந்த ஸ்ட்ரெச்சர் வந்துட்டு ரொம்ப கொடூரமானது. ஏன்னா இதுக்கு மேலே அவங்க பாட்டியை பார்க்க மாட்டாங்கல்ல. க்ரூடுனா கொடூரமான இந்த ஸ்ட்ரெச்சர், ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரெச்சர்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, அதை எடுத்துகிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. எதுக்காகனா அவங்க பாடி எடுத்துகிட்டு போய் கிரிமேட்டட்னா என்ன, தகனம் பண்ணுறதுக்காக. The sun was setting and had lit her room and veranda with a blaze of golden light. ஈவினிங் ஆகுது, சன்செட் ஆகிறப்போ நம்ம ஜன்னல் வழியாக எப்படி வந்துட்டு சூரிய ஒளிகள் வந்துட்டு வருமோ இந்த மாதிரி அவங்க ரூம்குள்ளே அந்த சூரிய ஒளி வருது. We stopped halfway in the courtyard. அந்த முற்றம் இருக்குல்ல, அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஒரு ஹாஃப்வேல. All over the veranda and in her room, right up to where she lay dead and stiff wrapped in red shawl, thousands of sparrows sat scattered on the floor. அதாவது எங்கே அவங்க இறந்தாங்களோ அந்த வெரண்டாலேருந்து அந்த ரூம்லேருந்து எல்லா இடத்துலையும் ஒரு 1000 சிட்டுக்குருவிகள் வந்துட்டு இருக்குது. அங்கே வந்து அவங்க பாட்டியை பார்க்கறதுக்கு வந்திருக்குது. தரையில் உட்காந்துருக்கு. தேர் வாஸ் நோ ஷிப்பிங். அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து கீச்சிடுறதுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ இப்போ வந்துட்டு அது ஷேப் பண்ணுறது நிறுத்திடுச்சு, அது கத்தவே இல்லை. வி ஃபெல் சாரி ஃபார் த பேர்ட்ஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் அந்த பேர்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அதாவது சாரின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க பாட்டி இறந்துட்டாங்க, இனிமேல் வந்துட்டு இவங்களுக்கு டெடிகேட்டிவாக ஃபுட்டு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைன்னு யோசிக்கிறாங்க. அண்ட் மை மதர் ஃபெஷ்ட் சம் பிரெட்ஸ் ஃபார் தெம். அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அத்தரோட அம்மா அந்த பேர்ட்ஸுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுறாங்க. ஷீ broke it into little crumbs the way my grandmother used to and threw it to them. உங்கள் பாட்டி எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி அதை க்ரஷ் பண்ணி அதுங்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கு தூக்கி போடுறாங்க. The sparrows took no notice of the bread. ஆனால் அந்த சிட்டுக்குருவிகள்லாம் அதை கண்டுக்கவே இல்லை, அந்த ப்ரெட்டெல்லாம் கண்டுக்கவே இல்லை. The sparrow took no notice of the bread when we carried my grandmother corpse off. அதாவது இவங்க கிராண்ட்மதரோட காப்ஸ்னால் இங்கே என்ன சொல்லுவாங்க, சடலம். அந்த சடலத்தை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறப்போ they flew away quietly. அதுங்கெல்லாம் என்ன பண்ணிடுச்சுங்களாம், பறந்து போயிடுச்சுங்க, அமைதியாக பறந்து போயிடுச்சுங்களாம். ஏன்னா அவங்க ஒரு நாள் அன்பாக சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்க, இப்போ இல்லைன்றதை அந்த பேர்ட்ஸ்னால உணர முடியுது. ஸோ பறந்து போயிட்டாங்க பேர்ட்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் மார்னிங் த ஸ்வீப்பர் ஸ்வெப்ட் த பிரெட் க்ரம்ஸ் இன்டு தி டஸ்ட்பின். அடுத்த நாள் காலையில் அவங்க வீட்டில் வேலை செய்வாங்கள்ல, அவங்க வந்துட்டு அந்த ப்ரெட்டு க்ரம்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது கூட்டி தள்ளிட்டாங்க. ஏன்னா அந்த பேர்ட்ஸ் எதுவுமே சாப்பிடல, அதுவும் சோகமாக பறந்து போயிடுச்சு. இதோட போர்ட்ரேட் ஆஃப் த லேடி முடியுது. இதில் இந்த போர்ட்ரேட்டுங்கிறது வந்துட்டு ஃபோட்டோன்னு சொல்லலாம், சில டைமில் இந்த போர்ட்ரேட்டுங்க என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு பார்ட்டியோட டிஸ்கிரிப்ஷன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒவ்வொரு லெசன்ஸ்க்கு பின்னாடியும் ஒரு டிஸ்கஷன் செக்ஷன் மாதிரி வைப்பேன். அதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது இந்த லெசனோட தீம் அண்ட் உங்களோட ஐடியாஸ் பற்றி கேட்கணுன்னு ஆசைப்படுவேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, குஷ்வந்த் சிங் வந்துட்டு ட்ரான்சிஷன் ஆஃப் லைஃப்பை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. எப்படின்னா ட்ரான்சிஷன் ஆஃப் மாறுதல், எப்படி அவங்க வில்லேஜ் லைஃப்பை பற்றியும் அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு, சிட்டி லைஃப்பை பற்றியும் அவர் போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதிலேருந்து அது மாறுது. ஸோ ட்ரான்சிஷன் ஆஃப் வில்லேஜ் லைஃப் ஃப்ரம் சிட்டி லைஃப் இதில் பார்க்கலாம். அண்ட் மோரோவர் பாண்ட் பிட்வீன் கிராண்ட் மதர் அண்ட் கிராண்ட் சில்ட்ரனையும் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கு, எப்படி அவங்க பாண்டோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கு. அண்டு
பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட கைண்ட் அண்ட் கம்பேஷனேட் கேரக்டர் கிராண்ட்மதரோட. ஏன்னா நாட் எவ்ரி ஒன் கேன் லவ் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், எல்லாருமே அதை பண்ண முடியாது. நிறைய ஹியூமன்ஸ் வந்துட்டு இப்போது நிறைய பேர்ட்ஸுக்கோ டாக்ஸுக்கோ ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள மாதிரி மனசு இருக்கிறவங்கலாம் வந்துட்டு ரொம்ப பெரிய மனசுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு பேர்ட்ஸ் கிட்ட இருந்தோ ஒரு அனிமல்ஸ் கிட்ட இருந்தோ நம்ம ட்ரஸ்ட்டு ஏர்ன் பண்ணுறது வந்துட்டு ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்க்கு ஒரு ப்ரூஃப்னு சொல்லி நாங்கள் பேசிக்குவோம், நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்குவோம். ஸோ நம்ம இவங்க ஒரு 100 பேர்டோட ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஈஸி இல்லை. ஸோ இவங்க ஒரு நல்ல ஒரு ஏஞ்சல் மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாம், பேர்ட்ஸுக்கோ அனிமல்ஸுக்கோ ஃபீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த லாஸ்ட் லைன் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் மார்னிங் த ஸ்வீப்பர் ஸ்வெப்ட் த பிரெட் க்ரம்ஸ் இன்டு த டஸ்ட்பின். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா ட்ரூத் ஆஃப் லைஃப், அதாவது லைஃப் அவ்வளோதான். நம்ம எவ்வளோ தான் பெரிய விஷயங்கள் நம்ம கடந்திருந்தாலும் பண்ணியிருந்தாலும் ஒன்ஸ் வி ஆர் டெட் வி ஆர் நத்திங். ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணிடணும். அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் ஸ்வீப் பண்ணி அங்கே டஸ்ட்பினில் போகிறதுக்கு என்னென்னா லைஃப் இஸ் நத்திங், லைஃப் இஸ் மீனிங்லெஸ். இருக்கிற வரைக்கும் நம்ம ஹாப்பியாகவும் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லுது. அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியா. உங்களுக்கு இந்த லெசன் என்ன புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் பாட்டி கூட என்ன பாண்டில் இருந்தீங்க அப்படிங்கிறதுலாம் நீங்கள் இதில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் எப்படி பெட் லவர்ஸாக, நீங்கள் பெட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற உங்களோட ஐடியாஸ், என்ன மாதிரி மற்றவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஐடியாஸையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ரைட் பண்ணுங்கள், நான் அதை படிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த சேனலில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ஸை நான் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you so much. Wishing you abundance in knowledge.